நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரு கொஸ்டின், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறது? இதை பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி வேகமாக படிக்கிறதுன்னு இந்த சேனல்லேருந்து நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். எந்த மாதிரி படித்தா நாம் படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக, ஃபன்னாக, நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி மாற்றுறதுங்கிறதுக்காக ஒரு 5 டே வாட்ஸ்அப் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். எப்படி ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க. உங்களோட எல்லா கொஸ்டின்ஸையும் பர்சனலாக என்கிட்ட கேட்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கலாம்? இதுக்கான விட சப்ஜெக்டிவானது. ஏன்னா படிக்கிறதுங்கிறது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஒரு மாதிரி படிப்பேன், நீங்கள் ஒரு மாதிரி படிப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு மாதிரி படிப்பாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் நம்ம கையில் இருக்குது. நல்ல ஹெல்த்தியான பாடியும் மைண்டும் வேணும்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 7 மணி நேரமாச்சும் தூங்கணும். அப்புறம் நம்ம ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் சரி, இல்லை ரெகுலர் ஸ்கூல் காலேஜில் கிளாஸஸ் அட்டன் பண்ணாலும் சரி, ஆவரேஜாக நமக்கு ஒரு 7 ஹவர்ஸ் கிளாஸஸ் இருக்கும். இதே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் டைமிங்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ 7 மணி நேரம் தூக்கம், 7 மணி நேரம் கிளாஸ் ஹவர்ஸ்னு 14 மணி நேரம் இதிலையே போயிடுது. மீதி இருக்கிறது 10 மணி நேரம் தான். இந்த 10 மணி நேரத்தில் குளிக்கிறது, சாப்பிட்றது, டைம் பாஸ்னு ஒரு 2லிருந்து 3 மணி நேரம் போயிடும். மீதி இருக்கிறது 7 or 8 ஹவர்ஸ் தான். இந்த நேரம் தான் நாம் படிக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்குது. நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை. அதாவது எவ்வளவு நேரம் உங்களால் நீங்கள் படிக்கிற டாபிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். பொதுவாக ஒரு விஷயத்தில் நம்மளால் அதிகபட்சம் 40 நிமிஷம் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம மைண்டால் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால படிக்கிறத 30-40 மினிட்ஸாக பிரித்து படிங்க. நடுவில் பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி படிக்கும்போது மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், படிக்கிறது நல்லா பதியும். அடுத்தது எந்த மாதிரி படித்தா உங்கள் மைண்டில் நல்லா பதியும்னு பாருங்கள். சில ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே வச்சு நல்லா படிச்சுடுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடிஷ்னலாக டாபிக் வீடியோஸ் பார்த்தா நல்லா புரியும். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி வேணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது சின்ன சின்ன நோட்ஸாக எடுத்தாங்கன்னா நல்லா புரியும். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இதில் உங்களோட ஸ்டைல் எப்படின்னு பாருங்கள். எந்த மாதிரி படித்தா உங்கள் மைண்டில் நல்லா பதியும்னு பாருங்கள். ஏன்னா இதில் ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி டைம் எடுக்கும். உங்களுக்கு எப்படி டைம் எடுக்குதுன்னு பர்சனலாக பார்த்து கால்குலேட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட எல்லா டைமையும் படிக்கிறதுக்கு மட்டுமே அலாட் பண்ணாதீங்க. இன்றைக்கி படித்து நல்ல மார்க் எடுக்கிறது நம்ம வாழ்க்கையில் பார்ட் ஆஃப் த சக்ஸஸ் தான். மார்க் வாங்குறதோட சேர்த்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் வேணும். கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்கிறது, பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இப்படி மற்ற திறமைகளையும் வளர்த்திக்கிறதுக்கு டைம் அலாட் பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நிறைய நேரம் படிக்கிறதுக்கு பதிலாக ஸ்மார்ட்டாக எப்படி படிக்கிறதுன்னு கற்றுக்கங்க. ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அதுக்கு பதிலாக ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி படிக்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.